எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்பவே கண்ண கட்டுதே, இன்னும் வெள்ளிக்கிழமையெல்லாம் என்ன செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றம் சமீபத்திய லோல இருந்து 25% க்ரூட் ஆயில் ஏறிவிட்டது. மற்றும் முடியாத இந்த யுஎஸ் ஈரான் வார்னால நம்ம மார்க்கெட் தடுமாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு 50 பாயிண்ட் நம்மளுடைய நிஃப்டி இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. உலக ஷேர் மார்க்கெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், ஸ்டொமக்ல ஃபயர் ஆயிரும். ஏன்னா இந்த ஜப்பானுடைய மார்க்கெட் 3% ஏறி இருக்கு, தைவான் 4%, காஸ்பி 3% ஏறி இருக்கு. நம்மால் போட்டிருக்கிறது முட்டை முட்டை புள்ளி 2-3% இறங்கியுள்ளது. நீ போட்ட முட்டையை வச்சுக்கிட்டு நாங்க என்னையா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய மிட் கேப் இண்டெக்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு இன்னைக்கு பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சி படுத்திய பங்குகள் அப்படின்னு பார்த்தா கரூர் வைசிய பேங்க் எல்லாம் Q1 ரிசல்ட் இம்பாக்ட்னால 13% ஏறி இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ப்ளூ ஸ்டோன் அப்படின்ற பங்கு 20% ஏறி இருக்கு. இவங்க எல்லாருமே ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதும் ஓரளவுக்கு நல்ல பிரீமியத்தில் வந்து லிஸ்ட் ஆகி ஓரளவுக்கு மகிழ்ச்சி. இந்த கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஐபிஓமே சாதாரணமா இல்லை. இவர்களும் இதே மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான லிஸ்டிங் வருமா, ஒரு 19% பக்கம் லிஸ்டிங் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனா இது வெறும் 450 கோடி மதிப்பிலான ஐபிஓ தான். அதனால பல பேர்த்துக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதே சமயம் இன்னைக்கு Q1 ரிசல்ட் சீசன்னால இன்னைக்கு அதிகமாக அடி வாங்கிய பங்குகள்ல ரொம்ப ஃபேமஸான பங்கு நம்ம ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி. அது ஒரு 7% என்பது இறங்கி உள்ளது. நண்பர்களே, வேறு என்ன ஷேர்கள்ல செய்திகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பங்கு ஜிண்டால் ஸ்டீல். இதுக்கு முன்னாடி எல்லாம் சிறிய அளவில் இறங்கினாவே உடனே பிக்கப் ஆகி ஓடிக்கொண்டிருந்த பங்கு தான். ஆனால் தற்போது இந்த வருஷத்திலே 2026 லோ பிரைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவன் இங்கிருந்து பிக்கப் ஆகணும்னா ஆல்மோஸ்ட் 20% மேல ஏற வேண்டியது இருக்கு. அல்லது இன்னுமே விலை வீழ்ச்சி அடைஞ்சு இன்னும் மலிவான விலைக்கு கிடைக்குதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இன்றைய தேதியில ரொம்ப ஃபேமஸான இந்த ஜிண்டால் ஸ்டீல் இந்த வருஷத்தினுடைய லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படின்ற ஒரு தகவல். இப்ப இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான தகவல் ஒன்று நம்ம பார்க்க போறோம். ஏதாவது ஒரு 10 ஷேர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த 10 ஷேர்ஸை வச்சே நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப நம்ம கையில ஒரு 1 கோடி இருக்கணும் அல்லது 10 கோடி இருக்கணும். ஏதோ ஒரு ட்ரீம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த கனவை நனவாக்கும் வகையிலே ஒரு 10 ஷேர்கள் என்பது எடுத்து வைக்கணும். அது எந்த மாதிரி இருக்கணும் அந்த ஷேர்கள்? நீங்க இதை எப்படி அந்த 10 ஷேரை கண்டுபிடிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் உதாரணம் காட்டக்கூடிய சில பங்குகள் கடந்த 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த பங்குகள் இது மாதிரி செய்யும் அப்படின்றத நீங்க யோசிச்சுதான் எந்த ஒரு 10 ஷேரா இருந்தாலும் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கேபிட்டல், எவ்வளவு கார்பஸ் என்பது உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது 1 கோடியா இருந்தாலும் சரி 10 கோடியா இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு 10 பங்குகளை வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால உருவாக்க முடியும். ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு இப்ப நாம பார்க்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் இந்த 10 வருஷத்துல பயங்கரமா சம்பாரிச்சு கொடுத்த பங்குகள். அடுத்த 10 வருஷத்துக்கு எது என்பது நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளை தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 10 ஷேருக்குமே விதவிதமான வித்தியாசமான ஸ்டோரிஸ் என்பது இருக்கு. இப்ப இந்த அதானி பவர் எடுத்துட்டோம்னா இது அதானி குரூப்னுடைய பங்கு. அதானி எப்பவுமே பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல நிறைய கடன்கள் வாங்கி நிறைய பிளான்ட் நிறுவனம் செய்து பல நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு தொழில் பண்ணி கொண்டு இருக்காப்ல. ஸோ அப்ப இந்த அதானி பவர் என்பது சமீபத்தில் எப்படி கடந்த 10 வருஷத்துல சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா 44% ஒவ்வொரு வருஷமும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு கடந்த 10 வருஷத்துல. இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 10 எக்ஸாம்பிள் ஷேர்ஸ்ல 10,000 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிச்சு போட்டிருந்தா இப்ப இந்த அதானி பவர் ஒரு வருஷத்துக்கு 44% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப இந்த அதானி பவர்ல இருந்து மட்டும் 10,000 ரூபாய் என்பது இந்த நேரத்துல 3,83,376 ரூபாயாக மாறி இருக்கும். இது போக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய போனஸ் என்பதெல்லாம் தனி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரேடிகோ கைத்தான் என்பது லிக்கர் ரிலேட்டடான ஒரு பங்கு. இது கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப பயணத்தை ஒரு 100 ரூபாய் பக்கத்துல ஆரம்பிச்சிருந்தா இப்ப 4,000 ரூபாய்.
அப்ப அதுல ஒரு 10,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா 4,71,000 ரூபாயாக மாறி இருக்கும். அப்ப அடுத்த 10 வருஷத்துக்கு இது போன்ற பங்குகளை பார்த்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த வெல்ஸ்பன் கார்ப்புமே 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் 34% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற பங்கை எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் ஒவ்வொரு வருஷமும் 37% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. குப்பிட் லிமிடெட் இருக்கிறதுலே ஃபேமஸான பங்கு. ஏன்னா பல பங்குகள் அந்த காலத்துல சம்பாரிச்சு கொடுத்திருந்தது. ஆனா சமீபத்துல சம்பாரிச்சு கொடுத்த பங்குகள்ல இந்த குப்பிட் என்பது இருக்கு. அது 58% என்பது கடந்த 10 வருஷமா சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கை எடுத்து பார்க்கும்பொழுது அது ஒவ்வொரு வருடமும் 35% கடந்த 10 வருஷத்துல சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. கேப்ரியல் இந்தியா என்பது ஆட்டோ செக்டரை சார்ந்த ஒரு பங்கு. அந்த பங்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறதும் ஒவ்வொரு வருஷமும் 31% கடந்த 10 வருஷத்துல சம்பாரிச்சு கொடுத்துரும். தங்கமயில் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு பங்கு. அவன் சம்பாரிச்சு கொடுத்து இதுலக்கெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க. தங்கமயில பணம் போட்டு இன்னுமே லாபத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்னு பார்க்கும்போது 10 வருஷத்துல 46, என்ன ஒரே வருஷத்துல 240% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. யோ உனக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி 1900 ஆரம்பிச்ச பயணம் ஒரு வருஷத்துக்குள்ள 6400 நிக்குது. இதே மாதிரி இந்த அஸ்ட்ரா மைக்ரோவேவ் அப்படின்னு பாக்குறோம். அதுவும் ஒரு 30% ஏறி இருக்கு. கடைசியாக இந்த கார்வேர் ஹைடெக் பிலிம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு வருஷத்துக்கு 49%. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய 10 பங்குகளும் டிஃப்ரெண்டான செக்டர். அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் கடந்த 10 வருஷத்துல பார்க்கும் பொழுது 30%க்கு மேல சம்பாரிச்சு கொடுத்ததாக இருக்கிறது. அப்ப 10,000 ரூபாய் கணக்குக்கு ஒரு 10 பங்குல 1 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்ப அசால்ட்டா அந்த பணம் என்பது ஒரு 30-40 லட்சத்தை தாண்டி போயிருக்கும். 1 லட்சம் என்பது 30-40 லட்சம் என்பது ஆயிருக்கும். லேண்ட்ல கூட இவ்வளவு பெரிய ரிட்டர்ன் என்பது வந்திருக்காது. அப்ப இப்ப யாராவது கனவுல இருக்காங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படின்றத எடுத்து ஒரு 10 ஷேர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு 20,000 முதலீடு பண்ணணும். இந்த 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு 80 லட்சமோ 1 கோடியாக அடுத்த 10 வருஷத்துல மாறணும் அப்படின்னு யாராவது ஒரு ட்ரீம்ல போய் ஏதாவது ஒரு 10 ஷேரை செலக்ட் பண்றாங்கன்னா அந்த 10 ஷேர்களும் இது போன்ற ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் என்பது கிட்டத்தட்ட 40%க்கு மேல கொடுக்கும்படியாக இருந்தால் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் மிக சுலபமாக கிடைக்கும். இந்த 10 ஷேர் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு சேர்ந்து தெரியப்படுத்துங்க. ஆனால் இது போன்ற 10 பங்குகளுக்குள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்றது வேணா மிக எளிமையா பார்க்கலாம். அவங்களுடைய சேல்ஸ் growth என்பது குறைஞ்சது 10%க்கு மேல இருந்திருக்கு. அவங்க லாபம் செய்வது என்பது அதுவும் குறைஞ்சது ஒரு 20%க்கு மேல அவங்க ஒவ்வொரு வருடமும் லாபம் செய்யறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்பது இந்த 10 பங்குகளுக்குமே குறைந்தது 10%க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக உள்ளது. அப்ப இதே கண்டிஷன்களை மறுபடியும் போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா மறுபடியும் இதே பங்குகள் தான் திரும்பி ஸ்கிரீனர் லிஸ்ட்ல வரும். ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு உண்டான பங்குகளை நீங்க எது செலக்ட் பண்ணிருக்கீங்க, விற்காம இருக்கிறதுக்கு எது செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது கூட நானும் ஜாயின்ட் ஆக முடியுமான்னு பாத்துக்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் வேறு என்ன செய்திகள் மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பேரல் ரிலேட்டடான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு கேபிஆர் மில் போன்ற பல்வேறு டெக்ஸ்டைல் அப்பேரல் பங்குகள்லாம் தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல சில பங்குகள் மேல வந்திருக்கு. இந்த நேரத்துல இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய கடும் சரிவிப்புக்கு பிறகு ஆல்மோஸ்ட் அதனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி தன்னுடைய பழைய ஹையை டச் பண்ற மாதிரி வரப்போகிறதா அல்லது ஒரு லோ பிரைஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து திரும்பி சம்பாரிச்சு தரக்காக ட்ரை பண்ணுதா, என்ன செய்ய போகிறது? டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் தன்னுடைய growth-ஐ தொடர்ந்து இவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்துல 1278 கோடி அப்படின்றது அவங்களுடைய சேல்ஸா இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல முதல்ல ஹையை தொட போகிறதா அல்லது தன்னுடைய லோவா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். தற்போதைக்கு கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷேராக உள்ளது. நண்பர்களே, இந்த பிஆர்எஸ்எம் ஜான்சன் அப்படின்ற ஷேர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சிறிய கவலை என்பது வருகிறது. ஒரு நாடு தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கக்கூடிய பங்குகளுடைய சேல்ஸ் எல்லாம் அபரிமிதமான வளர்ச்சியில் இருந்தாதான் சரி பரவாயில்ல நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
ஆனா என்ன காரணம் தெரியல, இவங்கனால புது புது ஆர்டர்களை பிடிக்க முடியலையா அல்லது மார்க்கெட்லயே அவ்வளவுதான் குரோத்தா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான பங்கு 2023ல என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ இப்ப அதே சேல்ஸா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு கடும் சரிவுல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரிசம் ஜான்சன் அடுத்து வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. இந்த பங்கினுடைய சமீபத்திய வேலை 2025ல இதே லெவல்ல இருந்து ஒரு 60% மேல் நோக்கி ஏறிய பங்கு தான். இப்ப மறுபடியும் அதே 2025 லோல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன் என்பது இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, மொத்தம் நம்ம நாட்டுக்கே பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான செக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். நண்பர்களே, சமீபத்தில் க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக செய்திகள் இருக்கு. 40% மேல இறங்கி இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் அதைய ஒரு ரா மெட்டீரியலா வச்சிருக்கக்கூடிய இந்த எஸ்பிஎல் பெட்ரோ அப்படின்ற பங்கு, சுப்ரீம் பெட்ரோகம் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல திடீர்னு சமீபத்தில் ஒரு 2 மாசத்துல க்ரூட் ஆயிலினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த பங்குக்கு ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த எஸ்பிஎல் பெட்ரோ, சுப்ரீம் பெட்ரோ அப்படின்ற பங்கு இவனும் கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கான். என்ன ஏகப்பட்ட ஷேர்கள் கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கானுன்னு தெரியல. நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறக்கா அல்லது துக்கத்தை கொடுக்கறக்கா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இந்த சுப்ரீம் பெட்ரோகெம் அப்படின்ற பங்கு குறிப்பிட்ட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனில என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலினுடைய விலை சமீபத்திலேயே குறைந்திருந்தது. இப்பதான் கடந்த ஒரு வாரமா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் சீசன்ல ரா மெட்டீரியல் காஸ்ட் விலை குறைந்திருக்கக்கூடிய இம்பாக்ட் ஏதாவது வருதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சமீபத்தில் வேறு என்ன செய்திகள்னா, இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி திடீர்னு நம்ம நாட்டில் பிக்கப் ஆயிட்டாங்க. அதுக்குன்னு அவங்க என்ன போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் பெரிய அளவுல லாபம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புது புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டர், அதாவது ரீசெல்லிங் ஆர்டர் அல்லது சர்வீஸ் ஓரியன்டா அல்லது டெப்ளாய்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டர்கள் அதிகரித்ததுனால தான் இந்தியாவினுடைய பல்வேறு சாஃப்ட்வேர் கம்பெனிகள் மேல பறந்தாங்க. ஸோ இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நாள் இடையில அதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, 2024க்கு பிறகு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக சமீபத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 200 டேஸ் தாண்டி இன்னும் பெரிய அளவுல மேல வர போகிறதா அல்லது கீழே இறங்க போகிறதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல கரெக்ஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் வருதா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏங்க 1.5 வருஷமா இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இப்பதான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்ட அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் என்பது வந்திருக்கு. இனி இந்த ஸ்ட்ரென்த் தொடர்கிறதா அல்லது மறுபடியும் ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னுமே லாபத்தை குறைக்க போதுன்னு ஏதாவது ஒரு செய்தி வெளியிட போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் சமீபத்தில் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர்கள்ல இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள்ல இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் என்ற பங்கும் ஒன்னா இருக்கு. ஆடாடா, என்ன ஒரு சோகம்! இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே விழுந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, உடஞ்ச கண்ணாடியவே ஒட்ட வச்சு அவன்டா நானு அப்படின்ற மாதிரி இந்த கும்பாக்குட்டிலேயே பல பேர் லாபம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நஷ்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் சமீபத்திய உச்சியிலிருந்து சமீபத்தில் 85% கீழே இறங்கி விட்டது. அப்படி 85% கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இந்த யூஎஸ் ஈரான் வார வச்சுக்கிட்டு 112% மேல் நோக்கி ஏறிய பங்குகள்ல இந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது உண்டு. சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயே வராம சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து விட்டது. ஸோ இவர்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ல இவி சேல்ஸ் எவ்வளவு வந்திருக்கிறது என்பது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளினுடைய சக்தி மேலே ஏறதும் கீழே இறங்குறதும் அவனுடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய லெவலில் ஏறிட்டான். ஆனால் இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தான் எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப சைடுவேஸா சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இனி புதிய ரக கார்கள் பலதும் அவங்க பைப்லைன்ல இருக்கிறத லான்ச் பண்ணும் பொழுதுதான் இந்த பங்கினுடைய மாற்றம் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும்.
தற்போதைக்கு இதனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா ஒரு 300 ரூபாய் ரேஞ்சுக்கும் ஒரு 400 ரூபாய் ரேஞ்சுக்கும் இடையில ஒரு 2 ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கக்கூடிய சக்தி தான் தற்போதைக்கு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல இந்த இடத்தை உடைச்சு பெரிய லெவல்ல ஏற்றமோ அல்லது இறக்கமோ வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற பங்குமே ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். இப்ப கூட லாஸ்ட் குவார்டர்ல 213 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாபம் செய்யக்கூடிய இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற பங்கு திடீர்னு சரிவடைந்து விட்டது. எவ்வளவு தூரம் சரிவடைஞ்சிருக்கான்னா போன 2025 லோ பக்கத்துல வந்து சரிவடைஞ்சிருக்கு. 2025லயும் ஒரு சிறிய அளவுல தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த 2026லயும் ஒரு சிறிய அளவுல தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 2 முறையுமே சிறிய அளவுல தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த அஸ்ட்ரால் அப்படின்றது. இனி 2026ல 27ல என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் அது போக வேண்டிய பயணம் என்பது ரொம்ப தூரத்துல இருக்கு. 2400 பக்கத்துல இருக்கு. போன வருஷமும் அந்த பழைய ஹையை டச் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணல. இந்த வருஷமும் முயற்சி பண்ணல. ஆனா இந்த ஷேரினுடைய ரிசல்ட்ஸ் என்பது இப்போ வரைக்குமே ஒரு லாபத்துல தான் இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற ஷேரினுடைய ரிசல்ட்ஸ் இருக்கு. அட கடவுளே, என்ன பிஇஜி ரேஷியோ 10 அப்படின்னு நான் சமீபத்துல பார்த்த பங்குகள்ல இது ஒண்ணு. பெரும்பாலும் 2, 3, 1 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதனுடைய பிஇஜி ரேஷியோ அப்படின்ற செய்தி பார்க்கும்போது 10 அப்படின்றது இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல அதிகமாக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியது என்பது கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல இந்த அஸ்ட்ராலினுடைய விலை எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்? பழைய ஹையை திருப்பி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் 30% பக்கம் ஏற வேண்டியது இருக்கு. அல்லது லோக்கு போறதா இருந்தாலும் பெருசா இறங்கணும். ஸோ என்ன ஆக போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, பொதுவா வார் வந்து விட்டால் பல்வேறு கமாடிட்டியினுடைய பிரைசஸ் எல்லாம் மேல் நோக்கி ஏறிடும். சமீபத்தில் கூட டாடா ஸ்டீல் முதல் கொண்டு ஏறிச்சு, அலுமினியம் ஏறிச்சு, ஹிந்துஸ்தான் ஜிங்க், சில்வர் கூட சமீபத்தில் ஏறும். ஸோ இது மாதிரி கமாடிட்டிஸ்னுடைய பிரைஸ் ஏறும் பொழுது அதை சார்ந்து இருக்கக்கூடிய பங்குகளுக்கும் ஒரு கோல்டன் டைம் போல வரும். சமீபத்தில் கூட செயிலு, டாடா ஸ்டீலு, ஜிண்டால் ஸ்டீல் ஏகப்பட்ட பேர் ஏறினாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கு, ஹிந்து காப்பரு, அலுமினியம், நேஷனல் அலுமினியம்னு அதுல ஏகப்பட்டது ஏறிச்சு. ஸோ சமீபத்தில் சில்வர்னுடைய விலை ஏற்றமாகவும் இருக்கு. யூஎஸ் ஈரான் வார் உச்சத்தில் இருக்கு. 10 நாளா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஒரு நண்பர் வேடிக்கையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய வாரை நம்ம மறந்துட்டோம். ஏன்? ஈரானுக்கு யூஎஸ்க்கும் சுட சுட ஒரு வார் வந்ததுனால. அதே மாதிரி இந்த 2வது வாரம் நாம மறக்கணும்னா வேற எங்கேயாவது ஒரு 3வது வார் வந்துட்டா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எது எப்படியோ தற்போதைக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்பது அட பாவி மகனே அப்படின்ற மாதிரி அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் இதுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்க போகிறதா அல்லது அதனுடைய வீழ்ச்சி தொடருதா, எழுச்சி வருதா என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் சமீபத்தினுடைய லோ பிரைஸ்ல இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேர் வந்து விழுந்திருக்கு. சரி நண்பர்களே, நீங்க அடுத்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு எந்த 10 ஷேர்களை நீங்க செலக்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஷேரையும் நான் உடனே ஓடி போய் பார்ப்பேன். அந்த ஷேர்களினுடைய பிரைஸ் சிஏஜிஆர் என்னவா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னவா இருக்கு, காம்பவுண்டட் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். எதுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு 10 ஷேர்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பல பேர்த்த வெறும் 1 லட்சம் போட்டிருந்தாவே 30-40 லட்ச ரூபா பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தது இல்லையா? அந்த ஷேர்களோட உங்க மனசுல இருக்கக்கூடிய ஷேர்கள் கம்பேர் பண்ணும் பொழுது என்ன பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அட பாய் மகனை, இப்ப எந்த ஷேர் பார்த்துட்டு இருக்கோம்? அஸ்ட்ரால் அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கடந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனா பாவம் கடந்த 5 வருஷமா வச்சிருக்கிறவங்களுக்கு கும்பா அப்படின்ற நிலைமையில் இருக்கு. எனிவே, எந்த ஒரு பங்குகள் பற்றிய கமெண்ட் போட்டாலும் நான் இந்த மாதிரி போய் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துக்கிடுவேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.